அது இந்த கேமோடைய அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்சஸ்ல. என் கேம் எப்பவுமே வந்து கண்டஸ்டன்ட் பேஸ் பண்ணியே கிடையாது, ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் என் கேம். நான் எப்பவுமே என் ரிவ்யூவே எப்படின்னா, நான் உள்ள போறது வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ரிவ்யூ என்ன அப்படின்றத எப்படி நான் அசஸ் பண்ணிப்பேன்னா, நமக்கு என்ன காட்டப்படுறதுல இருந்து நம்ம லேர்னிங் என்ன அப்படின்னு, அந்த லேர்னிங்ல ஏன் இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இந்த ஷாட் ஏன் வைக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் ஏன் 1 ஹவர்ல காட்டுறாங்க, ஓடிடியில காட்டுற விஷயங்களை யார் ப்ரொமோட் பண்றா, எந்த விஷயம் பெரிதாக பேசப்படுது, எந்த விஷயம் அந்த வாரம் பேசாம போட்டு அடுத்த வாரத்துல அதை அட்ரஸ் பண்ணுன்ற பேருக்கு அட்ரஸ் ஆகுது, இப்படி எல்லாத்தையும் அசஸ் பண்ணி தான் நான் ரிவ்யூ பண்றேன் பொதுவா. இது என்னுடைய ரிவ்யூ சிஸ்டம்கான. ஆனா அதுல இப்போ இந்த வாரத்துக்கு நேத்தோடைய ஷோக்கு எனக்கு ஒரு வைடர் கிளாரிட்டி கிளியரா கிடைச்சிருச்சு. இந்த ஷோவுடைய டைட்டில் வின்னருக்கு இந்த ஷோ போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு டைட்டில் வின்னருடைய ஹையஸ்ட் பாசிபிலிட்டி, ஏன் ஈவன் ஐ கேன் பி வெரி அஷோர்ட் இன் அ வே தட் விஜய் பார்வதி இஸ் அ டைட்டில் வின்னர், ரன்னர் விக்ரம் அண்ட் கானா வினோத். ஆக்சுவலா கானா வினோத்தோடைய பொசிஷனுக்கும் ரன்னருக்கும் வேணா ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், அது கூட இன்னொரு 2 வாரம் ஆஃப் டைட் க்ளோசஸ். பட் ஒரு எய்தர் இட் குட் பி பார்வதி விக்ரம் ஆர் பார்வதி வினோத், இப்படிதான். ஆனா த டைட்டில் வின்னர் இஸ் நன் அதர் தேன் பார்வதி. இது ஏன் ப்ரெடிக்ஷன் ஒரு ஒப்பீனியன் மாதிரி, ஒரு ஒப்பீனியன்றது ஃபேக்ட் கிடையாது. இல்ல, நேத்து வரைக்கும் ஆப்போசிட்டா சொன்னீங்களே, கடைசி வாரம் வரைக்கும் பார்வதியை வந்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணலாம், பட் டைட்டில் வின்னர் அளவுக்கு நான் விட மாட்டேன், டைட்டில் வின்னரா வந்தா நான் அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, திடீர் மாற்றம் இன்னைக்கு ஒரே நாள். நான் வந்து நிறைய பேருக்கு சில பல விளக்கங்களை கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். என்னன்னா சில பல விளக்கங்கள் என்னன்னா, இங்க பாரு ஆக்சுவலா என்னன்னா, என்னுடைய பார்வதியோட விளையாட்டு இருக்குல்ல, அந்த விளையாட்டை விமர்சனம் பண்றது மட்டும்தான் என் வேலை. ஆனா பார்வதியோட விளையாட்டை எல்லாரும் மாதிரியும் பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. பார்வதி பண்ற செயல்களை பாராட்டியெல்லாம் நான் இங்க என் ஷோல ஒன்றும் பேசுறதெல்லாம் கிடையாது. பார்வதி விளையாட்ட சிறப்பா இருந்ததுன்னா அந்த விளையாட்டோட சிறப்பை பேசாம இருந்ததும் கிடையாது. இவ்வளவுதான் நம்ம விளையாட்டு. ஆனா எனக்கு இந்த கேம்ல உள்ளுக்குள்ள ஒரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்பார்வை வெளிப்பார்வைன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அது மக்கள் புரியறதும் புரியாததும் நாம இந்த சீசன்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றதோடைய விஷயம் வந்து நடக்கும் பொழுதோ இல்ல அதை நோக்கி அது நகரும் பொழுதுதான். இப்ப பொதுவா வெளியில ஒரு கருத்து இருக்கு, பாரு வந்து ஒரு ஒஸ்ட் பிளேயர், அப்யூசிவ், அது இது ஆச் பூச் இதெல்லாம் வந்து இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் பாருவோடைய ஷோல பாருவோடைய செயல்ல இருந்து இருக்கிற டேக்அவே, ஒருத்தங்களோட டேக்அவே. ஆனா ஒருத்தங்களை எக்ஸ்ட்ரீம்லி பிடிக்காம போறதுக்கான நரேட்டிவ்ன்றது அவங்களுடைய செயலா இல்ல அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனா அப்படின்றதுதான். சரியா? என்னுடைய கேள்வி, என் புரிதலுக்கு சொல்லு. எனக்கு நீ கூட சொன்ன ஒரு சீசன்ல இப்படிதான் ஒரு மோஸ்ட் டாக்ஸிக் பிளேயரை அப்படின்னு சொல்லி நீ அசீம கோடிட்டு சொன்ன. அசீம் தான் சொல்ல, சரி விடு. ஆனா நீ அந்த மாதிரி ஒரு பிளேயரை கோடிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம், பார்வதி டாக்ஸிக்னு பிராண்ட் பண்றது யாரு? சரி, பார்வதி டாக்ஸிக்னா அங்க சூப்பர் ஹீரோ யாரு? முதலியா முதலில் நான் அசீம்னு சொல்லல, ஒரு பிளேயர்னு சொன்னேன். சரி, உன் பிரச்சனை புடிச்சுக்கலாம், ஒரு பிளேயர்னு சொன்னேன். சரியா? இந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸ் கட் ஆகி அது அசீம்கே போய் வேணாம் சார். சரி, ஓகே. நான் இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த ஷோவை பாக்குற யாராச்சும் நான் ஏன் பார்வை சொன்னேன்றதுல என் கேள்விக்கு உங்களுடைய பதில்கள் இருந்தா எனக்கான விளக்க. எனக்கு நேத்து நம்மளுடைய ஷோல ஒருத்தர் கமெண்ட்ல, அவர் பேர் மறந்துட்டேன், ஒருத்தங்க உஷா, ஒருத்தங்க இன்னொருத்தங்க பேர் என்னன்னு தெரியல, உஷா நட்ராஜன் ஆர் சம்திங். அவங்க ஃபேண்டாஸ்டிக், ஐ வாஸ் இம்ப்ரெஸ். நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன், என்னுடைய பர்சனல் ஐடியில போய் ரிப்ளை பண்ணிருப்பேன். அது மோர் ஆர் லெஸ் 2 பேரோட வேவ் லென்த் வந்து ஒன்னா இருந்தது. நான் வந்து ஒரு விஷயம் கேட்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு கேம் ஷோல ஒரு கேமை விளையாடுறதுல விளையாட்டின் சிறப்பு அந்த கேமை விளையாடுறதுல இருக்கா, இல்ல அந்த கேமை வெளியில பாக்குற மக்களை பிடிக்க வைக்கிற மாதிரி விளையாடுறதுல இருக்கா? எனக்கு இதுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்ல. சரி, இப்ப நீங்க சொன்ன ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணதுன்னா நல்லது, பட் அது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தால முதல்ல சொன்னதுதான்.
ஒரு கேமை நவுத்தணும், அதுதானே மெயின். மக்களுக்கு பிடிக்கிறது வந்து நம்ம மைண்ட்ல வச்சு பண்ணக்கூடாது. நம்மளா இருந்தா 2வது பாயிண்ட் தானா நடக்கும். பட் இது ரெண்டும் மீட் ஆச்சுன்னா எனிபடி வுட் டேக் இட். யா. இப்போ நம்ம விளையாடணும், நம்மளுடைய விளையாட்டு நல்லா இருந்தா வச்சுக்க போறாங்க, நல்லா இல்லைன்னா வெளில தூக்கி போட்டுற போறாங்க. கரெக்டா? அவ்வளவுதான். Yeah. இப்ப இவ்வளவு நாள் பார்வதி நல்லா விளையாடாம இருக்கும் போது, தூக்கி போடாம இருக்கும் போது, அப்ப இதுக்கு காரணம் விஜய் டிவியோ, விஜய் சேதுபதியா, இல்ல விஜய் பார்வதியா? பார்வதி நல்லா விளையாடாம இல்லையே. பார்வதி தான் கண்டென்ட்டுக்காக, டாஸ்க்குக்காக எனிதிங் பண்றாங்கல்ல. அவங்க நல்லா இப்ப விளையாடாம இல்லையே. எல்லாரும் கண்டென்ட்காக பண்றாங்களா, இல்ல விஜய் பார்வதி மட்டும் தான் கண்டென்ட்காக பண்றாங்களா? எல்லாருமே அவங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் இதே கிடைச்சா content இதே விஜய் பார்வதி இன்னைக்கு இருக்கிற அதே நாள்ல இருக்கிற அரோரா, அதே நாள்ல இருக்கிற வியனா, அதே நாள்ல இருக்கிற ரம்யா, இவங்க 4 பேரோட கிராஃபையும் எடுத்துப்போம். ம். அதே நாட்கள் இருக்கிற கனி, சரியா, இவங்களுடைய சுபிக்ஷா, இவங்க 5 பேரோட கிராஃப் எடுத்துப்போம். ஏன் விஜய் பார்வதியும் இதே மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேமெண்ட் வாங்கினா ஜம்முன்னு வண்டியை தள்ளிட்டு போயிடலாம்ல, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? ம். ஒரு வியனா, ஒரு அரோரா, ஒரு சுபிக்ஷா, ஒரு கனி, இவங்க 4 பேர் இருந்த அதே நாட்கள் தான் விஜய் பார்வதியும் இருக்காங்க. Yeah. இந்த 4 பேர் இருக்கிற அதே மாதிரி இருந்தா பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இவ்வளவு நாள் பெஞ்ச் தேய்ச்சிடலாம்ல. இருக்கலாம். பட் அது அவங்களோட கேம் இல்ல. அவங்க நேச்சுரலா விளையாடுறது தான் விளையாடுறாங்க. சோ அவங்க கேம்ல நேச்சுரல் உனக்கு தெரியுது, அது விருப்போ வெறுப்போ நேச்சுரலா தெரியுது. கரெக்டா? கரெக்ட். அப்ப இயற்கைக்கு ஒரே சக்தி தானே இருக்கு. நீ நேச்சுரலா இருந்தா உன்னை ஜெயிக்க வைக்க அந்த நேச்சரே கிளம்பி வரும். கரெக்ட். நீ விளையாடுறது விளையாட்டு தான். நீ என்னைக்காவது பார்வதி நிஜ வாழ்க்கையில் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு உன்ட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? இல்ல அப்படியே இருந்தாலும் அவளுடைய தனிப்பட்ட நிஜ வாழ்க்கைய நம்ம விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? ரெண்டுமே கிடையாது. இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீ வந்து சிறப்பா விளையாடுற அப்படின்னா அந்த சிறப்பான விளையாட்டு எப்படி இருக்குன்னா, நம்பர் 1 திவாகர், நம்பர் 20 கலை, இந்த நம்பர் 1 to 20, அதுக்கப்புறம் வெளியில இருந்து இன்னும் 4 டிக்கெட். சரியா? சாரி 5 டிக்கெட். சரி, ஐ திங்க் 4 5 4 டிக்கெட். அந்த 4 டிக்கெட்டையும் சேர்த்து மொத்தம் 24 பிளேயரோட விளையாண்ட பார்வதி இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல சுபிக்ஷா, வியனா, கனி, சபரி, இப்படி எல்லாரையும் குழு குழுவா வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரியே மேக்னிஃபைட் பண்ணி அதை அவங்களே ஒரு தனக்கான செட் ஆடியன்ஸா உள்ள ரீடைன் பண்ணி ஒரு பிளேயர், குறிப்பான ஒரு பிளேயருக்கு அகைன்ஸ்டா மட்டும் கேம் விளையாண்டுக்கிட்டு அந்த பிளேயரோட நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு ஆடியன்ஸை அவரே செட் பண்ணிட்டு அவர் ஆடுற கேம்ல அவர் தான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் கிரியேட் ஆன மாதிரி அவரே அடுத்த பிளேயரை இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டாருன்னா யார் கேம்ல இருக்கு? இப்போ ஒருத்தன் ஒரு கேம் ஆடுறான், லெட் இட் பி விக்ரம் ஆர் லெட் இட் பி கனி ஆர் லெட் இட் பி சபரி, whoever it may be. நான் இல்லைன்னா வேற யார் பேர்ரா சொல்லுடானா, நான் இல்லைன்னா வேற யார் பேர் சொல்லுன்னு சொல்லும் பொழுது பார்வதி பேர்ல சொல்ல அது தப்பு கிடையாது. ஆனா நான் இல்லைன்னா இன்னொருத்தன் பேரை சொல்ற அளவுக்கு ஒருத்தன் பண்டைய பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு அந்த ஒரு கேமை நகர்த்திட்டு போறான். அதுவே இவங்களுக்கு புரியல. ஏதாவது ஒரு தடவையாவது விஜய் சேதுபதி சாருக்கு யாராச்சும் கிளாஸ் எடுத்து, விஜய் சேதுபதி சார் உட்காருங்க, இதான் மானிட்டர், இந்த மானிட்டர்ல பாருங்க, நீங்க போன சீசன்ல பண்ண அதே தப்ப இந்த சீசன்ல பண்ணக்கூடாது. போன சீசன்ல முத்துக்குமரன்ற ஒரு திறமையான பிளேயரை மஞ்சரி ஏன் தாக்கல, தீபக் ஏன் தாக்கல, ஜாக்லின் தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தாங்க, சௌந்தர்யா தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் முத்துக்குமரன் பாயவே இல்லை. ஏன்னா தன் கேம் அடிபற்றோம் அப்படின்றதுலயும் தனக்கான அதிர்வலைகளை தாக்கு பிடிக்க முடியலன்றதையும் யாரும் அவங்க நேரடியா அந்த பிளேயரை தாக்கவே இல்லை.